ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியன் என்னால் எல்லாமே தனியாக செஞ்சுக்க முடியும். சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வளர்ந்து படித்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுனா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான், யாருமே கிடையாது. நான் இவ்வளோ நாளாக தனியாக தான் வளர்ந்தேன். அதுக்கு மேலேயும் யாரோட உதவி இல்லாமல் என்னால் தனியாக இருக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாரு. கோமதிக்கு இது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் அவரே துணி துவைக்கிறாரு, வேற அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஆனால் நம்மளோட வழிக்கு வரணும்னா அவரை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு தான் இங்கே கோமதி நினைக்கிறாங்க. இருந்தாலும் பாண்டியன் அவருடைய கோபத்துக்கு அளவில்லாமல் கோவப்பட்டுட்டு கோமதி கிட்ட வெளியில் போயிடுறாரு. கோமதி தான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாண்டியனை நினச்சி. அடுத்து இங்கே சரவணன் அதே மாதிரி கடைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அஞ்சலிக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. கடையில் கூட இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. பாண்டியன் இப்போ தான் கடைக்கு கிளம்பிட்டுருக்காரு. ஆல்ரெடி அவர் கடைக்கு போயிட்டாரு. சாப்பிட்டியா சரவணா, என்ன பண்ணுற அப்படின்னு அஞ்சலி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்ருக்காங்க. நான் சாப்பிட்டேன் அஞ்சலி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சரவணா, வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னியான்னு அஞ்சலி கேட்கும்போது இல்லையே, நான் அதை பற்றி எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சரவணா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி கேட்டுட்டா அவங்க உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்? ஏன் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லலை? நீ அதை சொன்னால் அவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்கிற கோவம் போயிடும்ல. உன்னுடைய மனசையும் அவங்க மாற்ற பார்ப்பாங்க. உனக்கும் அவங்க மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்க பண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு அவங்கள நீ ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அஞ்சலி, அது மட்டும் நடக்காது. நான் என் வீட்டில் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் சரவணா அப்படின்லாம் நினைக்கிற? அது நீ அப்படி அவசரப்பட்டு நீ அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல. அது வேற ஒருத்தருடைய குழந்தையா இருக்காது. கோவப்பட்டு அப்படி பேசுகிறேன்னு சொல்கிறல. அவங்க உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? அது ட்ராமான்னு நீ இன்னமும் எப்படி சொல்லிட்டு இருக்க சரவணா? அவங்க தான் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டினதா நீ சொல்கிற. ஆனால் நீ தான் அதை எதையுமே பார்க்காம வந்துட்ட. இப்போ இப்படி பண்ணால் எப்படி சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவும் ஒன்றும் புரியல அஞ்சலி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பாண்டியன் கடைக்கு வராரு. சரி அஞ்சலி, அப்பா கடைக்கு வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அஞ்சலி இருந்துக்கிட்டு என்ன இவன் எப்படி பண்ணுறான், இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, வீட்டில் அவன் விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் மயில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் அவங்க வேலைக்கு போகிற இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போது அவங்க வீட்டில் வேலை செய்கிற நந்தினி அக்கா மீனாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வா சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், கை கொடு மயில் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அவங்களுமே அப்படியே உள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறாங்க. ஏன் மயில் இவ்வளோ டல்லாக இருக்க, நீ கன்சீவாக இருக்கன்னு வேறு சொல்கிற, இப்போ வேலைக்கு வந்திருக்கு, பேசாமல் நீ போய் ரெஸ்ட் எடு, எதுக்கு வேலைக்கெல்லாம் வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வேலை எங்கே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு. இல்லைக்கா அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏன் நான் கர்ப்பமாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஏதாவது அவசியமே என்ன? எனக்காக யாருக்கா இருக்கான்? என் குழந்தைக்காகவும் எனக்காகவும் நான் தான் இப்போ ஓடி ஆகணும். நான் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ என் குழந்தை இருக்குது, அதுக்காகவாச்சு நான் ஓடி தானே ஆகணும். நிறைய சம்பாதிக்கணும், குழந்தைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும். இப்போந்தே நான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எல்லாத்துக்குமே வேணும். இதுக்கெல்லாம் என்கிட்ட 4 ரூபா பணம் இருந்தால் தான் என் அம்மாவே என்னை மதிப்பாங்க, என்னை பார்த்துப்பாங்க. இப்போதைக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு, அதுவும் என் அம்மா வீடு தான். இன்னும் கொஞ்ச நாளில் நான் எங்கேயாச்சும் தனியாக கூட போயிடுவேங்க்கா. என்னால் சுடரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கூடாது. என் குடும்ப சூழ்நிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைக்கா. நான் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே என் அம்மாவுக்கு பிடிக்கலை. ஏதோ இப்போ கர்ப்பமாக இருக்குன்றதுனால என்னை எதுவும் கேட்காம அமைதியாக இருக்காங்க. எப்படியோ நான் தனியாக போகிற ஒரு சூழ்நிலை வரும், இல்லை சுடருக்கு ஒரு நல்லதுன்னு நடக்கிறப்போ அது வரைக்கும் ஆச்சு எல்லாத்துக்கும் பணம் தேவையில்லை. நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கணுக்கா. இந்த வேலையை மட்டும் நிறுத்திடாதீங்க. இந்த 17,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுத்துருங்க, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அக்கா இன்னொரு விஷயம், எக்ஸ்ட்ரா துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது, இதெல்லாம் ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இல்லை, நீ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சமைக்கிறது அம்மாவை பார்த்துக்கிறதெல்லாம் கூட உனக்கு ஓகே தான். ஆனால் நீ துணி துவைக்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ நீ கன்சீவாக இருக்க, எப்படியும் குறைஞ்சது 5 மாதமாக ஆகணும் நீ இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. இப்போதைக்கு நீ இந்த வேலையை மட்டும் செய். அப்புறமா கொஞ்சம் உனக்கு 5-6 மாதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணும்னா நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னா அப்போ நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு சுகப்பிரசவத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நீ சாப்பாட்டு வேலையும் அதுவும் அத்தையை மட்டும் பார்த்துக்கோ. அதுவும் பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாகவே எல்லாத்தையும் பண்ணு. ஒன்றும் அவசரம் கிடையாது, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வரைக்கும் அப்படின்னு நந்தினி அக்கா சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு மயிலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிக்கா அப்படின்னு, அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கவா அப்படின்னு. மயில் என் கூடவே, அதாவது மீனா என் கூடவே இருந்தால் எல்லாம் விதத்தில் அவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கான். இன்னொரு பக்கம் இங்கே நீங்கள் மீனா மாதிரி நினச்சி உங்களை நானும் கட்டி பிடிச்சிக்கவாக்கா,
என்கிட்ட என்னுடைய கஷ்டம் நஷ்டம் இது எல்லாத்தையும் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவா, எனக்காக நீங்களும் இருக்கீங்களாக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், மீனாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு, மீனா வீட்டில் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் வாழ்ந்தவங்க, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா மீனாக்காக அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது எனக்கும் என் குழந்தைக்கு சொந்தம்னு யாரும் அதாவது நெருங்கின சொந்தம் அப்படின்னு யாரும் இல்லைன்னா கூட சொந்தம் பந்தம் பேசிக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்க்கா. அதை வச்சு நான் என் காலத்தை ஓட்டிப்பேன் அப்படின்னு மயில் பேசுகிறாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல, இதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள ஒரு தடவை கட்டி அணைச்சிக்கிறாங்க மயிலே. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனிமேல் உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணுன்னு என்கிட்ட ஆல்ரெடி ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டா. இங்கே பாருமா, உனக்கு இங்கே ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன், அதில் எடுத்து நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பாரு. சாப்பாடு வேணும்னா கூட தோசை மாவு இருக்குது, நீ ஊற்றி சாப்பிட்டுக்கோ, மதியத்துக்கும் நைட்டுக்கும் சமைச்சு வச்சுரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீ இங்கேயே இருந்து கூட சாப்பிட்டுக்கலாம், உன் வீட்டில் நீ சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, 3 வேளை இங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். காலையில் சாப்பாடு நான் எப்பயுமே எந்திரிச்சு செஞ்சுருவேன், அது எப்படியும் மிச்சம் இருக்கும், அதை சாப்பிட்டுக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க சாப்பாடு சாப்பிட்டு மீந்த சாப்பிட்டுக்கிட்டு சொந்த வீட்டில் அம்மாவே நமக்கு சாப்பாடு போடாது இந்த காலத்தில், இப்படியும் வேலைக்கு வந்த இடத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரை சாப்பாடை போடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு கஷ்டம்னா என்னன்றதை நாமளும் பட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டோம். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம குழந்தைக்கு கொடுக்காத, நாம் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்லா ஆளாக்கணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், குழந்தை ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதும் மயிலுக்கு ஒரு யோசனை, குழந்தை யாரை மாதிரி இருக்கும், பாப்பா வருமா இல்லை தம்பியாக வருமா, அது என்ன மாதிரி இருக்குமா இல்லை அது அவரோ மாதிரி இருக்குமா, வேற ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லிட்டாரே, அந்த குழந்தை பொறுக்கும்போது அச்சஸில் மாமா மாதிரியே பொறுக்கணும், அவரோட ஜாடியை உரிச்சு வைக்கணும், அப்போ தான் அவர் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவர் ஒரு காலத்தில் பின்னாடிக்கு ஃபீல் பண்ணணும். இந்த மயிலில் பின்னாடி அவர் கடைசியில் நிற்கணும். அப்படி இல்லைன்னா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில் நானும் அவரும் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வரோம்ல, அந்த காலத்தில் அது அவருடைய குழந்தை மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த குடும்பம் எல்லாருமே அந்த குழந்தைய பார்த்து ஒரு வார்த்தையாச்சும் பேசணும் அப்படின்றது மயிலோடைய ஆசை. யாரும் என் பையனை கூட ஒதுக்க கூடாது, என் குழந்தைக்கும் யாரும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்துடக்கூடாது, நான் இருக்கேன், என் அம்மா என் அப்பா சுடர் இருக்கா, இவங்க எல்லாரும் என் குழந்தைய பார்த்துக்கணும், அது மட்டும் எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு மயில் சின்னதாக ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற சாமி ரூமில் வேண்டிட்டு அழுதுட்டு அப்புறம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோமதி கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. ஏய், மாப்பிள்ளை கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது, மதியம் சாப்பாட்டுக்காச்சும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போடுவியா இல்லை கடைக்கு கொடுத்து அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைம்மா, அவள் இங்கெல்லாம் வரமாட்டார் இனிமேலுக்கு, வேறுனா பாரு சரணன் தான் வருவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனும் சாப்பிட்டுட்டு கடைக்கு சாப்பாடு பேக் பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லி கிளம்பி போயிடுவான் பாரு அப்படின்னு அப்பத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சரணன்னு வராரு. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி வச்சிருமா, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குடா அப்படின்னு சொன்னதும் சரிம்மா ஆனாலும் நீ அப்பா கிட்ட ரொம்ப ஓவராக தான் போகிறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நான் ஓவராக போகாமல் எவ்வளோ கெஞ்சன் அவர்கிட்ட, எனக்காக ஒரு வார்த்தையாச்சும் அவர் மனசு இறங்கி பேசினாரா, இல்லை அப்படி இருக்கிறப்போ நான் ஏன்டா அவருக்கு மனசு இறங்கணும், அதெல்லாம் முடியாது, பேசாமல் சாப்பிட எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, சரி அப்பா துணி துவைச்சி போட்டு போனார், அதையாச்சும் எடுத்துக்கு மடித்து வச்சியா இல்லை நானும் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு. துவைச்சி வச்சவரே எடுத்து மடித்து காய வச்சு உள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ அரிசி, அப்போடைய துணி மட்டும் எடுத்து கொஞ்சம் பீரோவில் மடித்து வச்சுருஎன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரிசி சொல்கிறாங்க. ஏடி உங்கள் எல்லாரையும் அப்பாவுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என்னடி நீ பெருசா ஏதோ அவள் கோச்சிங் கிளாஸ் போகிறதுனால கண்டுக்காமல் போயிடுறா, நீ வீட்டில் இருந்துக்கிட்டு ஏண்டி இப்படி பண்ணுற, பேசாமல் உனக்கும் முழு நேரமும் காலேஜ் வைக்கணும்டி, ஹாஃப் டே காலேஜ் விடுறாங்க பாரு, அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏம்மா உனக்கு என்னம்மா, போமா பேசாமல் அப்படின்னு மயில் அரசு அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டி நீயும் மாப்பிள்ளைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற, செய்கிற பிள்ளைங்களையும் செய்ய விடாமல் ஏன் பண்ணுற, கொஞ்சம் அமைதியாக இருக்கும் போதே அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அம்மா நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உனக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லம்மா, நான் செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, ஆனால் சாப்பிட்ற வயசை நீ தாண்டிட்டம்மா, உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லுமா, நீ கேட்குறத உன்னோட உடம்புக்கு பாதிப்பு இல்லாமல் நான் ஏதாச்சும் செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எனக்காம்மா, எனக்கு அன்றைக்கி அதிரசம் செஞ்சு கொடுத்தல அந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்வீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஸ்வீட்டே கேட்குறியம்மா அப்படின்னு கேட்கவும், சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குடி அப்படின்னு. சரிம்மா நான் நல்லா ஹெல்த்தியாக இந்த சுகர் ஃப்ரீ இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் கதிர் ட்ராவல்ஸில் இருக்காங்க. அப்போது வந்து ராஜி வந்து கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க. என்ன மணி 2 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கோச்சிங் கிளாஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படின்னா நேராக வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்திருக்கா, போய் உட்காந்து படிக்க வேண்டியது அப்படின்னு. படிச்சுட்டு தானே இருக்கான், போர் அடிக்குது, இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன், கொஞ்சம் நேரமாச்சு ட்ராவல்ஸில் இருக்கனே அப்படின்னு ராஜி சொல்லவும், அதெல்லாம் முடியவே முடியாது, நீ ஐபிஎஸ் ஆகணும், போய் உட்காந்து அதுக்காக கொஞ்சம் நேரத்தை கூட வீணடிக்காமல் முழு நேரம் முயற்சியோட படி அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ ஓவரா தான் என்ன ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை யாரும் ஓட்டலை, போயிட்டு படிக்க தான் சொல்லிட்டு இருக்காங்க போ அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ செந்திலுக்கு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது வரைக்கும் அவர் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினப்போ கூட அது பெருமையாக சொல்லிட்டு இருந்த செந்திலுக்கு இப்போ லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கையெல்லாம் நடுங்குது. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது வேற, வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல லஞ்சம் வாங்குறது வேற, அது தப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. அது எப்படி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினது தப்புன்னு நினைக்கலையா, இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல லஞ்சம் வாங்குறது தப்பா தெரியுதா அவருக்கு? அப்படியே ரொம்பவே நடுங்குறாரு. ஸோ எல்லா டீலையும் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை செய்ய பியூனே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்து மறுநாள் காலையில் அவர் சொன்ன மாதிரியே பணத்தோடு வந்து நிற்கிறாங்க. பணத்தை ஓப்பன் பண்ணி காட்டின உடனே செந்திலுக்கு ரொம்ப ஷாக். அந்த பணத்தை பார்த்து, இவ்வளோ பணத்தை நம்ம வாழ்நாளில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சு எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, இதில் 5 லட்சம் இருக்குது, நீங்கள் கேட்ட மாதிரி இதை வாங்கிக்கிட்டு என் வேலையை முடிச்சு சைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு உடனே, ஸோ அப்போ அந்த பியூன் வர்றாரு. என்ன சார் பணம் ரெடி அப்படின்னு உடனே, ரெடி அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் முதல்ல அந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார், பணம் எல்லாம் ரெடி, நீங்கள் சைன் பண்ணிங்களா, உள்ள சார்கிட்ட சைன் பண்ணிவிட்டு கொடுத்து அமிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போது அப்படியே செந்திலுக்கு சைன் பண்ணும்போது கையா ரொம்ப நடுங்குது. அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் முல்ல சார் சீக்கிரம் போடுங்க நேரம் ஆகுது அப்படின்னு உடனே பியூன் சொன்ன உடனே அப்படியே சைன் போட்டுடுறாரு செந்தில். சைன் போட்ட உடனே அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே, என்ன செந்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு உடனே, மொத்தமாக தலையை மட்டும் ஆடுறாரு அவர். பியூன் இருந்துக்கிட்டு, சார் எல்லாம் ஓகே தான், எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு பியூன் சொன்னதும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு அவரும் கொடுத்துட்றாரு. அதாவது செந்திலுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸரே லஞ்சம் வாங்க சைன் பண்ண கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனால் செந்தில் இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு. இந்த ஆஃபீஸில் யாருமே நேர்மையானவங்க கிடையாது, எல்லாருமே லஞ்சம் வாங்கினவங்க தான். மீனா மட்டும்தான் நேர்மையானவங்க. மீனா மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது இல்லையா? செந்திலும் மீனா மாதிரி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில் நல்லா இருக்கணும். அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையில் அந்த பாண்டியன் ஸ்டோர் கடையிலேருந்து தப்பிச்சா போதும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஏசி ரூமில் சொகுசாக உட்காந்தா போதும், அதுக்கு லஞ்சம் கொடுத்த பணத்தை கொடுத்து வேலையை வாங்கிட்டு கூட இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் செந்தில் அக்காலத்தில் அந்த நேரத்தில் அதை நினைச்சாரே தவிர, மற்றபடி இந்த மாதிரி வந்து இப்படிலாம் லஞ்சம் வாங்குவார் அவர் கனவுல நினைச்சு பார்க்கல இந்த ஆஃபீஸில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. இப்போது அப்படி தான் நடக்கவும் அவருக்கு ரொம்பவே பதற்றமாகுது, ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவள் எப்படி கோவப்படுவா, லஞ்சம் வாங்குறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு தெரிஞ்சதுக்கே அப்பா அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க. மீனாவும் நம்மக்கிட்ட கோவப்பட்டா. இப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவள் கோவப்படுவாளே அப்படின்னு செந்தில் ரொம்பவே நடுங்குறாரு. அப்போ சைன் பண்ணி முடிச்சதும் அவரும் கிளம்பி போயிடுறாரா. போனதுக்கப்புறமா, சார் இதில் 5 லட்சம் பணம் இருக்குது, அவருக்கு சாருக்கு கொடுக்க வேண்டியது 50,000 சார், மீதியே எனக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா மீதி எப்படியோ ரொக்கமாக உங்களுக்கு 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதை கேட்டு செந்திலும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது இது, ஒரு கையெழுத்துக்கு 4 லட்சமா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சார் இதே மாதிரி ஒரு 10 சைன் போட்டிங்களா போதும், நீங்கள் பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தப்பில்லை அப்படின்னு கேட்குறாங்க. செந்தில் வந்து அந்த பியூனவே, என்ன சார் இதெல்லாம் தப்புன்னு நினச்சா எப்படி சார் எல்லாரும் முன்னேற முடியும், இந்த காலத்தில் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நடக்காது சார், ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு கூட 2000 3000 நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன் இதோ இப்போ எல்லாருக்கும் போட்டுட்ருக்காங்களே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய், அதெல்லாம் எதுக்கு, இந்த ஓட்டுக்காக தானே. அவங்க நேர்மையான வழியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க, நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி சைன் போட்டுட்டு பணத்தை வாங்குகிறோம், அவ்வளோதான் சார் எல்லாத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். காலம் முன்னேறிட்டு போயிட்டே இருக்குது, நீங்களும் முன்னேற வேண்டாமா அப்படின்னு சொன்னதும், சார் இதில் 1 லட்சம் நான் எடுத்துக்கிறேன் சார், மீதி இதில் 4 லட்சம் இருக்குது, இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க சார், பார்த்து சார் பணம் பத்திரம் நான் சார்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்து நான் இதிலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு பியூனுக்கு 50,000, உள்ளே இருக்கிற ஒரு 50,000, இப்போ செந்தில் சைன் போட்டவருக்கு மட்டுமே 4 லட்சமா. இதை பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. நமக்கு மேலே இருக்கிற சாருக்கே அவ்வளவும் இல்லை, நமக்கு ஏன் இவ்வளோ பவர் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இவரும் அந்த ஒர்க்கில் இருக்கார் செந்தில். அவர் சைன் பண்ணால் மட்டும்தான் எல்லா கான்ட்ராக்டுமே நல்லபடியாக நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாரு. இப்போது அந்த சைன் வாங்கிட்டு போனவருக்கு பல கோடி லாபம். இதனால் வந்து இல்லீகலாக வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு வேலையை வந்து பிரச்சனை இல்லாமல். அதனால ஸோ நாளை பின்ன
ஏதாச்சும் அவருக்கு பிரச்சனை வந்தாலும் செந்தில் மேலே தான் ப்ராப்ளம் வரும். யார் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படிலாம் பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியாமல் எப்படி சார் நீங்கள் சைன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு செந்தில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை அவர் யோசிச்சு பார்க்கல. பணம் வந்தால் போதும், அவருடைய மாமா சொன்னாருன்னு வேலையை சைன் போட்டு முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ பிரச்சனை வரும்போது தான் செந்திலுக்கு பிரச்சனை வரும். இப்போதைக்கு பணம் வாங்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி வந்து செந்திலும் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மீனா கிட்டே என்னென்னு சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சம்பளத்தை விட இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா மீனா கண்டிப்பாக சந்தேகப்பட்டு கேட்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. பேசாமல் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு நேராக மீனாவுடைய அப்பா வீட்டுக்கே போகிறாங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்த உடனே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆமாம்மா, நீங்கள் பண்ண மாதிரி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதோ மாமா பணம் அப்படின்னு செந்தில் அதை எடுத்து வைக்கமோ, பரவாயில்லையே மாப்பிள்ளைய, நல்லபடியாக எப்படியோ முடிச்சிட்டிங்க போல இருக்கு. இதே மாதிரி நீங்கள் நான் அடுத்தடுத்து இருக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்களா போதும், அடுத்து கண்டிப்பாக சொந்த வீடாக வாங்கிடுவீங்க அப்படின்னு. மாமா எல்லாம் சரிதான், மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவா. இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே அவன் என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் பேசாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும், இதில் என்ன இருக்கு மாப்பிள்ள, கண்டிப்பாக அவள் கோவப்படதான் செய்வா. ஆனால் அவளுக்கு அதெல்லாம் எங்கே புரிய போகுது, நேர்மை நியாயம்னு தான் அவள் அப்படி போய் உட்காந்துட்டு இருக்கா. இல்லைன்னா அவளுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அவள் எங்கேயோ போயிருக்கலாம், விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ஜனார்த்தன் இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள இது எதுக்கு அவகிட்ட சொல்லணும், பேசாமல் நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க்கில் சேவ் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு. என்னமாம்மா, பேங்க்ல இவ்வளோ பணத்தை அடிக்கடிக்கு போட்டுக்கிட்டே இருந்தா இது எப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், அதுவும் சரிதான் மாப்பிள்ள, இப்போ இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க, இங்கே எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், பேசாமல் இந்த பணத்தை நீங்களே வச்சு வைங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இது உங்களுக்கான பணம் அப்படின்னதும், இருக்கட்டும் மாமா, எல்லாமே கைக்குடி வரும்போது நான் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு இந்த பணம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு செந்தில் ஜனார்த்தனன் கிட்டே இந்த பணத்தை கொடுத்து வைக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பின்னாடி இந்த படத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது செந்திலுக்கு கண்டிப்பாக மீனா கேள்வி கேட்டு பிரச்சனை ஆகும். என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.